இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் கவிதை பக்கம். ஷாமிலா ஷரீஃபின் நிலவின் கீறல்கள் என்ற ஒலித்தொகுதியிலிருந்து உறவு என்ற கவிதை. நெஞ்சு வெடித்து விடுமாற்போல கனத்து போயிற்று இதயம். உயரத்தில் இருக்கையில் உச்சந்தலையில் இருப்பிடம், வீழ்ந்து விடும் போது பாதத்தின் கீழும் சிற்றிடம் கிடையாது. இந்த உறவுக்கு என்ன பெயர் வைப்பது? ஊர்கூடி போற்றுகையில் நெஞ்சுயர்த்தி பெருமிதமாய் பேசும் உறுதி நிலைமை கொஞ்சம் மாறி வரும்போது சுளித்த முகத்தோடு வெறுப்பாய் யாரோ என பதிலளிக்கும் இந்த உறவுக்கு என்ன பெயர் வைப்பது? தேடிப்போய் சொந்தம் கொண்டாட தேவையொன்று வர வேண்டும். நீண்ட இடைவெளிகளில் தொக்கி நிற்பது நீ யாரோ நான் யாரோ. இந்த உறவுக்கு என்ன பெயர் வைப்பது? கண்ணீரை துடைக்க ஒரு கரமில்லை, புன்னகையில் கலக்க 1000 பேர். சொந்தங்கள் எல்லாம் சொல்லி வைத்தாற் போல வேஷம் போடவும் களையவும் எங்கு கற்றுக்கொண்டனரோ. இந்த உறவுக்கு என்ன பெயர் வைப்பது? கைவிடப்பட்ட போதுகளில் நம்பிக்கையூட்ட ஒரு வார்த்தையேனும் செலவு செய்யாத இந்த உறவுகளுக்கு என்ன பெயர் வைப்பது? அடுத்து வருவது கட்டுரை பக்கம். என் படைப்புகளுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் நான் என்ற பிரபல நாவலாசிரியர் தோப்பில் முகமது மீரானின் கட்டுரையின் இறுதி பகுதி. 5வது நாவல் அஞ்சு வண்ணம் தெரு மாத்தியமம் மலையாள நாளிதழின் ஆண்டு மலரில் குறுநாவலாக வெளியானது. அதில் சொல்ல விடுபட்ட சில விஷயங்களை சொல்வதற்காக எனக்கு நேரடி பரிச்சயமாக வாழ்ந்திருந்த சில கதைமாந்தர்களை இணைத்து விரிவாக எழுதி தமிழ் இலக்கிய புரவலராக இருந்து வந்த அல்ஹாஜ் AVM ஜாஃபர்தீன் அவர்களுடைய சமநிலை சமுதாயம் மாத இதழில் தைக்கா பள்ளி மினாராக்கள் எனும் தலைப்பில் தொடராக வெளிவந்தது. இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தின் கட்டுப்பாட்டையும் வலிமையையும் குன்ற வைக்கின்ற வகையில் மதத்திற்குள் பிரிவை உருவாக்கிய சில சுயநல போலி மதவாதிகளின் தலைமையிலான குழுவாதத்தால் சமுதாயத்துக்குள் காணப்படும் உட்பூசல்களை, குழப்பங்களை, பிளவுகளை உள்ளிருந்து பார்த்து சொல்லப்படும் யதார்த்தவாத நாவலாகும் இது. கல்லூரி படிப்பின் போது சிறிது காலம் தங்கி வந்த ஒரு தெருவின் கதை. இதில் வரும் மம்மதும்மாவும் மைதீன் பிச்சை மோதீனும் எனக்கு பரிச்சயமானவர்கள். தெருமக்கள் ஏறிட்டு பார்க்காமல் பாழடைந்து கிடந்த தைக்காப்பள்ளி வாசலில் தினமும் ஐவேளை பாங்கு சொல்லி விளக்கு வெட்டம் காட்டி உயிரூட்டி வந்தவர் மைதீன் பிச்சை மோதீன். தெருவிலுள்ள ஒரே முனிசிபல் தண்ணீர் குழாயை சொந்தமாக்கி தெருவை அடக்கி ஆண்டு தெருவின் ஜீவ சலனமாக இருந்து தெருவை சொந்த குரல் முழக்கத்தால் தெருவின் இருப்பை காட்டியவள் மம்மதும்மா. ஏவப்பட்ட ஜின்னுகளால் கட்டப்பட்ட தைக்காப்பள்ளி வளாகத்தில் 100 ஆண்டு காலமாக உறங்காமல் விழித்துக் கொண்டிருக்கும் அடக்கம் செய்யப்பட்ட தாயால்தான் மழை பெய்வதும் புயல் அடிப்பதும் நோய்க்கிருமிகள் தெருவுக்குள் நுழையாமல் தடுப்பதும். தைக்காப்பள்ளி சுவரோடு சேர்ந்து தைக்காப்பள்ளியை விட உயரமானது சாஹினா மன்சில். அதில் தான் தாத்தா மச்சானுடன் வாழ்ந்து வருவது. வாப்பா தாத்தாவின் வீட்டுக்கு வந்து போயிருப்பார். தெருவின் கதை சொல்வது ஒரு 3வது நபர். அந்த 3வது நபர் நானேதான். இஸ்லாமிய தமிழ் காப்பியங்களுக்குள் பழமையான காப்பியமாக அறியப்படும் ஆலிப்புலவர் இயற்றிய மெஹராஜு மாலையில் உள்ள சில வரிகள் இதில் எடுத்து காட்டப்படுகின்றன. ஆலிப்புலவரின் பின்வாரிசுகள் அந்த மாலையை பாடி நடக்கின்றனர். வாசிக்கப்படாமல் மறைந்து வரும் நம் இலக்கிய செல்வங்களை நினைவூட்டுவதற்காக அந்த வரிகளை சேர்த்திருக்கிறேன். 5 வண்ணத்தார் என்ற சொல் முஸ்லிம்களை குறிப்பிடுவதாகும். வரலாற்று நூல்களிலும் பழைய கல்வெட்டுகளிலும் முஸ்லிம்கள் 5 வண்ணத்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 9ஆம் நூற்றாண்டில் ஸ்தானு ரவிவர்மா மன்னர் கிறிஸ்தவர்களுக்கு எழுதி கொடுத்த கொல்லம் கரிசாப்பள்ளி செப்பேட்டில் சாட்சிகளாக 11 5 வண்ணத்தாருடைய பெயர்கள் கூஃபி அரபி லிபியில் பொறிக்கப்பட்ட செப்பேடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதியிலுள்ள சில தெருக்கள் 5 வண்ணம் தெரு என்ற பெயரில் அழைக்கப்படுவதை பல ஊர்களில் இன்றும் பார்க்க முடியும். 5 வண்ணம் என்பது வரலாற்று ரீதியாக முஸ்லிம் சமுதாயத்தின் ஒரு அடையாளமாக இருப்பதால் இந்த நாவலுக்கு 5 வண்ணம் தெரு என்ற தலைப்பை கொடுத்தேன்.
என் நாவலானாலும் சிறுகதைகளானாலும் நேர்கோட்டு யதார்த்தவாத படைப்புகளாகும். என் மொழிநடை பிற படைப்பாளிகளுடைய மொழிநடையிலிருந்து சற்று வேறுபட்டதாகவே இருக்கும். சுரண்டுதலுக்கும் ஒடுக்குதலுக்குமிடையான எங்கள் கிராமத்து மக்களுடைய வாழ்க்கை துயரங்கள் அவர்களுடைய இரத்தத்திலும் வியர்வையிலும் கலந்துவிட்ட கிராமிய மனம் வீசும் மொழியாகத்தான் இருக்கும். அந்த மக்கள் மொழியை தவிர்த்து வேறு நாகரிக மொழி நடையில் என்னால் படைக்க இயலாது. கற்பனையால் கதைகளை புனைவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித வாழ்க்கையின் வேதனைகளையும் நோவுகளையும் பதிவு செய்யும் போதுதான் ஒரு நாவல் அர்த்தச்சரிவு மிக்கதாக இருக்கும் என்று 2010 இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்ற பெருநாட்டு எழுத்தாளரான மாரியோ வர்காஸ் யோசா நாவல் இலக்கியம் பற்றி சொன்னது என் படைப்புகளுக்கும் பொருத்தமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்து வருவது பாடல் பக்கம். கலாமே இக்பால், அல்லாமா இக்பால் அவர்கள் எழுதிய பாடல்களில் ஒன்று. नजरा लिबास मजाज में कभी है हकीकत मुंतज़र नजरा लिबास मजाज में के हजारों सजदे तड़प रहे है मेरी जबीन नयाज में कभी है हकीकत नजरा लिबास मजाज में शिकस्ता हो तो अजीज है निगाह आईना साज में के शिकस्ता हो तो अजीज है निगाह आईना साज में कभी है हकीकत मुंतज़र नजरा लिबास मजाज में ना वो इश्क में रही गर्मियाँ ना वो हुस्न में रही शौकियाँ ना वो इश्क में रही गर्मियाँ ना वो हुस्न में रही शौकियाँ ना वो गज़नवी में तड़प रही ना वो खम है जुल्फ़ अयाज़ में ना वो गज़नवी में तड़प रही ना वो खम है जुल्फ़ अयाज़ में कभी है हकीकत मुंतज़र नजरा लिबास मजाज में सजदा हुआ कभी तो ज़मीन से आने लगी सदा जो मैं सजदा हुआ कभी तो ज़मीन
तुझे क्या मिलेगा नमाज में, तेरा दिल तो है सनम आशना, तुझे क्या मिलेगा नमाज में, कभी है हकीकत मुंतज़र, नजर आ लिबास मजाज में. தொடர்வது விருந்தினர் பக்கம். இலங்கையின் கலையுலகில் புகழ்பெற்றவரும் வானொலி தொலைக்காட்சி இஸ்லாமிய கீத பாடகியும் சிரேஷ்ட நாடகக் கலைஞருமான நூர்ஜஹான் மர்சூக் அவர்களுடனான சந்திப்பின் இறுதி அங்கம். இப்போ நான் படித்து 67 நான் கொழும்புக்கு வந்தேன். என்னோட கலர் எனக்கு உறவினர் உண்டு அவர். ஆனால் எனக்கு அந்த உறவு முறையில் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியல. நான் இங்கே சிறிய தாயார் வீட்டில் வந்து இருக்கிற நேரம் அங்கே வருவாங்க, அவங்க வீட்டார் எல்லாரும் மாறுறது போகிறது எல்லாம் அறிமுகம் நிறையா. அப்போ அந்த நேரத்தில் இவங்களும் வருவாங்க. அவங்கள எனக்கு 1971 திருமணம் பேசி, நான் 71 திருமணம் செய்தேன், 70 நிக்கா செய்து, 71 கல்யாணம் செய்தது. அல்ஹம்துலில்லாஹ். அவர் ரொம்பவுமே எனக்கு திருமணம் செய்தது என்னோட பாட்டுக்காக. அவர் என்ன ரசிகர். அவர் சொல்லுவார், உங்களோட பாட்டுக்காகத்தான் உங்களை விரும்பினேன் அப்படின்னு சொல்லுவார். அல்ஹம்துலில்லாஹ். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெரிய உந்து சக்தியாகவும் எனக்கு பெரிய ஒரு துணையாகவும் இருந்த எல்லா வகையிலையும் என்னை பாதுகாத்து கொண்டு என்னை இந்த வழியில் இவ்வளவு பேரும் புகழோடு நான் இருக்கிறதா இருந்தால் அது என்னுடைய கணவருக்கு முதலும். ரெண்டாவது என்னோட அருமை செல்வங்கள் ரிஹானா மர்சூக், ரிஸ்மி மர்சூக், என்னுடைய மருமகன் மிஃப்ராஸ், மருமகள், இத்தனை பேர்களை என் பேரன் பேத்தி எல்லாரையுமே சொல்ல வேணும், என் குடும்பங்கள் எல்லாரையும் சொல்ல வேணும். ஏன்னா என்னுடைய மாமனாரும் மாமியாரும் கூட என்னுடைய ரசிகர்கள் தான். என்னண்டா அவங்க ரொம்பவும் விரும்புவாங்க. என்ன இந்த வானொலி நிலையத்தை கூட்டிகிட்டு போகிறது கூட அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, யாரும் இல்லாட்டி. அந்த மாதிரி எனக்கு ஒற்ற துணையாக இருந்து இவங்க எல்லாருமே தந்த இந்த ஊக்கமும் ஆக்கமும் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நூர்ஜஹான் மர்சூக் இந்த நிலைச்சு நிற்கிறதுக்கு காரணம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பெரியவன், யா ரஹ்மானே. அதே மாதிரி என்னுடைய இந்த இது உணர்வு என்னுடைய சமூகத்துக்கோ என்னுடைய கணவருக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ என்னை சேர்ந்தவங்களுக்கோ எந்த விதமான ஒரு தவறான இது போக இல்லாமல் நான் என்னுடைய மரியாதையை காத்துக்கொண்டு என் தீனுடைய அந்த வரிசையில் நான் நேராக பணிஞ்சு நான் நடக்க வேணும். என்னோட மௌத்து வரைக்கும் இந்த பேரும் புகழும் கண்ணியமாக இருக்க வேணும் என்ற அந்த ஒரே ஒரு குறிக்கோள். அல்ஹம்துலில்லாஹ். என்றைக்குமே நான் அல்லாஹ் இடத்துல கேட்கறது, எனக்கு ரப்பே எனக்கு எப்போவுமே பணிவத்தா, எனக்கு கண்ணியமாக வாழ்கிற வாழ்க்கையை தான், நான் எனக்கு கண்ணியமான புகழத்தான், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு தான் கேட்பேன். அது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தாலா இன்னைக்கு வரைக்குமே அதை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டிருக்கிறான். நாளைய நான் இல்லாமல் போனாலும் என்னுடைய பேர் நிலைச்சி நிற்கிறதா நூர்ஜஹான் மர்சூக். அது என்னுடைய தாயார், என்னுடைய தமக்கை, அப்படியே எல்லாரும் சொல்லணும். அப்படி சொல்லன்ற அந்த ஆதங்கம் ஆவல் தான் எனக்குள்ள நிறைஞ்சி இருக்குது. அல்லாஹு தாலான எல்லாம் இப்போ வளர்ற பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே நான் சொல்றது, எப்பவுமே கண்ணியமா நடந்து கொள்ளுங்க, பணிவோடு நடந்து கொள்ளுங்க, அன்போடு நடந்து கொள்ளுங்க. நீங்க யாருன்ற தெரிஞ்சு கொள்ளுங்க, எங்களுடைய தீன் எதுன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த வழியில உங்களை அறிஞ்சு நீங்க போனீங்கன்னா எந்த பிழையுமே எந்த ஒரு வீண் பெயர் கெட்ட பேரோ வராது. நீங்க என்னைக்குமே நிலைச்சு நிற்பீங்க. எல்லா வழிகள் நீங்க எந்தெந்த துறைகளை நீங்க ஈடுபடுறீங்களோ அந்த துறைகள்ல அல்லாஹு தாலானே உங்களை நிலைச்சி வைக்க காரணமா இருக்கும் இந்த அத்தனை நற்குணங்களும். அது நீங்க எல்லாரோட அன்பா நடந்து கொள்ளுங்க, பண்போட நடந்து கொள்ளுங்க, பாசத்தோட பேசுங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு எப்பவுமே எந்த குறையும் அல்லாஹு தாலான வைக்கவே மாட்டான். அது எனக்கு. ஆனா இன்னைக்கு இன்னொன்று சொல்லணும், நான் ஏங்கினது உண்டு ஒரு காலத்துல. எனக்கு பிறகு யாரு பாட போறாங்க, எனக்கு யார் வாரிசு அப்படி நினைச்சிருக்கிறேன். அல்லாஹு தாலா அது அல்லாஹ் கபூலா ஏற்றுக்கொண்டு என்னுடைய பேத்தியா என் மகள் பாடகியா உருவாக்கி இருக்கிறேன். எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா நான் அந்த பிள்ளைக்கு எதுவுமே சொல்லி கொடுத்தது இல்லை. அவளா பாடுவான். அந்த நேரம் என்ன நான் மெய் மறந்து போயிருக்கிறேன். இவ்வளவு இந்த குரல் வளம் இருக்குதா இந்த பிள்ளைக்கு, இந்த மாதிரி பாடுதா அப்படின்னு. ஆமா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது நஹ்தியா மரியம் நாமிஸ் என்று சொல்லி இன்னும் படிச்சு கொண்டு நிற்கிறா. இஸ்லாமிய கீதங்கள் 2-3 அந்த டிவியிலும் பாடி இருக்கிறா. வானொலியிலேயே நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறா இஸ்லாமிய கீதங்கள். அவ வானொலியிலேயும் A கிரேட் ஆர்டிஸ்ட்,
சிங்கள பகுதியிலையும் அவ A கிரேட் ஆர்டிஸ்டா பாஸ் பண்ணியிருக்கிறா. நான் எனக்கு அந்த சந்தோஷத்தை தந்த அல்லாவை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் இப்போ ஒன்ன சொல்லணும் என்னன்னு சொன்னா, நான் ரொம்பவும் அவளோட ரசிகை ஆயிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பையும் சிறப்பையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் என்னுடைய சலாத்தை சொல்லி, நான் ஏதாவது தவறுகள் பிழைகளாக பேசியிருந்தால் அவைகளை எல்லாம் மன்னித்து நீங்கள் நிறைவோடு என்னை உங்களுடைய சகோதரியாக உங்களுடைய தாயாராக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும். ஆமீன். இனி வருவது தகவற்பட்டி. இலங்கை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் நடத்தவுள்ள உலக இஸ்லாமிய தமிழிலக்கிய மாநாடு பற்றிய குறிப்பு. இலங்கை இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் நடத்தும் உலக இஸ்லாமிய தமிழிலக்கிய மாநாடு இவ்வருடம் டிசம்பர் 10, 11, 12 திகதிகளில் நடைபெற உள்ளது. 1966 ஆண்டு மருதமுனை அல் மனார் கல்லூரியில் ரபியுல் அவ்வல் 12 முதன்முதலாக இஸ்லாமிய தமிழிலக்கிய ஆய்வு நிகழ்வு விழா நடைபெற்றது. அதை கருத்திற்கொண்டு பார்த்தால் இவ்வருடம் 50 வருடங்கள் நிறைவு பெற்றுள்ளன. இதை அடிப்படையாக கொண்டு தேசிய அளவில் பொன்விழாவை கொண்டாட இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. ஆயினும் கௌரவ அமைச்சர் ரிஷாத் பதியுதீன், கௌரவ அமைச்சர் MSS அமீர் அலி ஆகியோருடனான கலந்துரையாடலின் பின்னர் அவர்களின் வேண்டுகோளின்படி இந்த நிகழ்வை உலக இஸ்லாமிய தமிழிலக்கிய மாநாடாக நடத்த இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகம் தீர்மானித்துள்ளது. இதன் அடிப்படையில் கல்முனை, காத்தான்குடி, வாழைச்சேனை, மூதூர், கிண்ணியா, அனுராதபுரம், புத்தளம் ஆகிய பிரதேசங்களுக்கு இஸ்லாமிய இலக்கிய ஆய்வகத்தினர் சென்று இலக்கிய படைப்பாளிகளையும் ஆர்வலர்களையும் சந்தித்து வந்துள்ளனர். மேலும் சில பிரதேசங்களுக்கு சென்று சந்திப்புகள் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மாநாட்டில் ஆய்வரங்குகள், கவியரங்கு, உரையரங்கு ஆகியவற்றுடன் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. ஆய்வரங்குகளில் வாசிக்கப்பட வேண்டிய கட்டுரைகளுக்கான தலைப்புகள் ஏற்கனவே பத்திரிகை, இணையதளங்கள், சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. கட்டுரைகளை அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி திகதி செப்டம்பர் 30 ஆகும். இந்த மாநாடு இளம் படைப்பாளிகளை மையப்படுத்தியே பெரும்பாலும் முன்னெடுக்கப்பட உள்ளது. இப்பொழுது இலக்கியத்துறையில் ஈடுபட்டு வரும் பல இளம் படைப்பாளிகள் இந்த மாநாட்டில் பாராட்டி கௌரவிக்கப்பட உள்ளனர். அத்தோடு இந்த மாநாட்டில் மாநாட்டு நினைவு மலர், ஆய்வுக் கட்டுரை தொகுதி ஆகியனவும் வெளியிட்டு வைக்கப்பட உள்ளன. இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகியவற்றிலிருந்தும் இம்மாநாட்டில் ஆய்வாளர்களும் இலக்கிய படைப்பாளிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் அமைச்சர் கௌரவ ரிஷாத் பதியுதீன் அவர்கள் கடந்த 25ஆம் திகதி இம்மாநாடு குறித்த அறிவிப்பை உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இலங்கையில் உள்ள முஸ்லிம் படைப்பாளிகளையும் அதேபோல அருகிலே இருக்கின்ற இந்தியா, மலேசியா போன்ற பல நாடுகளில் இருந்தவர்களுடைய பங்களிப்பையும் இணைத்துக் கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பாக செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. தாய்மொழியை தமிழாக கொண்டிருக்கிற இஸ்லாமிய இலக்கியவாதிகள் உள்ளவர்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கும் அவர்களுக்குரிய கௌரவத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் மறைமுகமாக இருக்கின்ற பலருக்கு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு மாநாடாக இது அமையும் என்று நான் நம்புகின்றேன். உலக தமிழ் இஸ்லாமிய இலக்கிய மாநாடு இலங்கையிலே எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடாத்துவதற்கு முஸ்லிம் இலக்கிய ஆய்வு மையம் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். 2 வருடத்துக்கு ஒரு முறை இதை சிறப்பாக மாநாடுகளை நடாத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் என்பதையும் சந்தோஷத்தோடு நான் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, இந்த மாநாட்டிலே இந்த நாட்டின் ஜனாதிபதி, பிரதமர், முக்கியமான அரசியல் தலைமைகளையும் நாங்கள் முதலாவது அமர்விலே அவர்களுடைய விருப்பத்தோடு நாங்கள் அதை கொண்டு வந்து இந்த மாநாட்டை
உள்நாட்டிலே வெளிநாட்டில் இருந்து பல கலைஞர்கள் வர இருக்கிறார்கள். அதே போல பல விடயங்களை இதனூடாக அவர்கள் முன்னெடுக்க எண்ணி இருக்கிறார்கள். இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலீல்.